சம்சாரம் அது மின்சாரம் என்பது 1986ஆம் ஆண்டில் வெளியான மற்றும் தமிழ் சினிமாவின் மைல்கல்லாக விளங்கும் ஒரு குடும்பக் காதை படமாகும். திரைப்படத்தின் இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் முக்கிய கதாநாயகர்களில் ஒருவர் விசு. அவருடைய உணர்ச்சிகரமான கதைக்களம் மற்றும் உறவுகளை உணர்ச்சியாக வெளிப்படுத்திய விதம் தமிழ் சினிமாவின் பார்வையாளர்களின் மனதில் இன்றும் இடம் பிடித்தது. கதையின் மையம் இத்திரைப்படம் ஒரு கூட்டு குடும்பத்தின் அன்றாட சிக்கல்களை கவனமாக சித்தரிக்கிறது. முக்கிய கதாபாத்திரமான அம்மையப்பன் முதலியார் தனது மனைவி, 3 மகன்கள், மகள் மற்றும் மருமகளுடன் ஒரு மத்திய தர வர்க்க வீட்டில் வாழ்கிறார். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அவரது போராட்டம், அவரின் சமூக நிலையை சுமக்க வேண்டிய நிர்பந்தங்கள் மற்றும் பங்குகளின் குரலில் கதையின் நற்சிந்தனை வெளிப்படுகிறது. குடும்ப உறவுகளின் சிக்கல்கள், கூட்டு குடும்பத்தில் ஏற்படும் எதிர்மறையான மற்றும் நேர்மறையான தரப்புகளை இந்த திரைப்படம் சித்தரிக்கிறது. நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சிக்கல்களை பிரதிபலிக்கும் பாணியில் பிணக்குகள், எதிர்மறையான உறவுகள் மற்றும் அனுசரணையின் எதிர்மறை விளைவுகளை இத்திரைப்படம் வெளிப்படுத்துகிறது. அம்மையப்பனின் கோபமும் மிருதுமாகமுமாய் வரும் பாத்திரம், அம்மையப்பனின் குழந்தைகளில் ஒருவர், ரமணி, குடும்பத்திற்குள் ஒருங்கிணைந்த வேலைகளை முடிவெடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் குடும்பத்தைச் சுற்றியுள்ள வேறுபாடுகள் வினை அவருக்கு துரதிர்ஷ்டமாக அமைந்தது. அவரின் சொந்த மருமகளுடன் வரும் தனிப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் தீர்வு காணும் முயற்சிகள் கதையின் முக்கிய அம்சமாக இருக்கின்றன. நாடகப் போக்குகள் மற்றும் உயர்ந்த உரையாடல்கள், திரைப்படத்தின் திரைக்கதை மற்றும் உரையாடல்கள் மிகவும் கூர்மையாகவும் உணர்ச்சிகரமாகவும் உள்ளன. குறிப்பாக, சில கதாபாத்திரங்களின் சராசரி வாழ்க்கையின் யதார்த்தம் பேசும் உரையாடல்கள் பார்வையாளர்களுக்கு மிகவும் தொடர்புடையவை. குடும்பத்தின் தேவைகள், உறவுகள், பராமரிப்பு மற்றும் நல்லிணக்கம் போன்ற அடிப்படை நெறிமுறைகளை பற்றி பேசும் போக்குகள் அமைந்துள்ளன. சமகால பரிணாமம் இந்த படத்தின் கதையும் அதற்கான மெசேஜும் சமகால சமூகத்தின் உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இது குடும்ப உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை எளிய முறையில் புரிந்துகொள்கிறது. ஒரு நெருக்கமான குடும்பத்தில் மரபுகள் மற்றும் முற்போக்குகள் கலந்து வழங்கும் சம்பந்தங்களை படம் வெளிப்படுத்துகிறது. கலைமணங்களின் சிறப்பு, முக்கிய பாத்திரங்களான லட்சுமி, ரகுவரன் மற்றும் விசு ஆகியோர் மிக நெருக்கமான, உணர்ச்சிகரமான நடிப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். தனிப்பட்ட கதாபாத்திரங்கள் நெருக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதோடு குடும்பம் தொடர்பான பெரிதும் வியப்பூட்டும் அழகான காட்சிகளையும் ஆழமாக அளிக்கின்றன. சமூக புலமையான மாற்றம் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் கூட்டு குடும்பங்களின் வாழ்க்கையை சித்தரிக்க ஒரு வெற்றிகரமான முயற்சியாக உள்ளது. சம்சாரம் அது மின்சாரம் என்பது குடும்ப உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை அழகாக சித்தரிக்கிறது. குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை விளக்கும் வாழ்வியல் ஓவியமாக இது தமிழ் சினிமாவில் இன்றும் நிலைத்திருக்கும்.